பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவருடைய 6 போன்கள் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் தொலைபேசியில் பேசியுள்ளார்? திமுகவின் முக்கியமான அமைச்சர்களுக்கும் ஜாபர் சாதிக்குக்கும் மறைமுகமான தொடர்பு இருக்கிறதா? மேலும் போதை மருந்து கடத்தலுக்கும் ஜாபர் சாதிக் அவர்கள் யாரெல்லாம் இதற்கு முன்பாக போதை மருந்து கடத்தல் செய்வதற்கு ஆதரவு தெரிவித்தார்? எங்கு எல்லாம் இவர்களுடைய கிளைகள் இருக்கிறது? யாருக்கெல்லாம் இவர்கள் சப்ளை செய்கிறார்கள்? மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜாபர் சாதிக்கிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறாரா என்ற பல்வேறு கட்ட விசாரணையும் NCPI அதிகாரிகள் தொடர்ச்சியாக சென்னையில் நடத்தி வருகிறார்கள். சென்னையில் இன்று அதிகாலை முதலே துணைப்படை இராணுவமும் குவிக்கப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல 3 ஆண்டுகளில் 2500 கோடி போதை மருந்து கடத்தல் விற்பனையின் மூலமாக லாபம் மற்றும் பெற்றிருக்கிறார்கள். இந்த பணத்தின் மூலமாகத்தான் இயக்குனர் அமீருடன் இணைந்து தயாரிப்பாளராகவும் பிரபல மங்கை என்ற திரைப்படத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இயக்கியதாகவும் சில பணங்களை முதலீடுகள் செய்ததாகவும் குறிப்பாக G-Square நிறுவனத்தில் முதலீடு செய்ததாகவும் ரியல் எஸ்டேட்டில் அதிக லாபம் பெற்றதாகவும் ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது G-Square நிறுவனம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மருமகன், மறுபக்கம் மங்கை என்ற திரைப்படத்தை இயக்கியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது அறக்கட்டளையில் மாதம் 30 லட்சம் ரூபாய் செலுத்தி வந்தது. ஒற்றுமையாக பார்க்கும் பொழுது முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஜாபர் சாதிக்குக்கும் நேரடியான தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் மறைமுகமாக பல தொடர்புகள் இருக்கிறது என்பது இதன் மூலமாகவே தெரிய வருகிறது என்று அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமான பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரிகளும் NCPI அதிகாரிகளும் போதை தடுப்பு அதிகாரிகளும் விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். டெல்லியில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டது போல் தமிழகத்திலும் அந்த சூழ்நிலை ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஸ்டாலின் அவர்கள் பற்றியான தகவல்களோ அல்லது அமைச்சர் பற்றியான கைது நடவடிக்கை பற்றியான தகவல்களோ இணையதளங்களில் வெளியாகும் பட்சத்தில் மீண்டும் மிகப்பெரிய ஒரு தோல்வி திமுகவிற்கு அமையும். கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சி செய்ய முடியாத அவல நிலை 2021 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 3.5% வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்தது. அதிலும் பாஜக தமிழகத்தில் உள்ளே வந்துவிடும் என்று கூறிதான் மக்கள் மத்தியில் பயத்தை கிளப்பி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விதமான வாக்குறுதிகளை கொடுத்தார். ஆனால் ஒன்று கூட இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை முழுமையாக என்றும் மக்கள் மத்தியில் கருத்துக்களும் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த வரிசையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது ஸ்டாலினுக்கோ ஜாபர் சாதிக்கு மறைமுகமான தொடர்பு இருந்தால் கைது நடவடிக்கை செய்யப்படுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.